நீ ஒரு உயிரினம், அவ்வளோதான். நீ பெரிய ஆள் கிடையாது. நீ சத்தியமாக நீ பெரிய ஆள் கிடையாது. நீ ஒரு அடி தாங்க போகிறதில்ல. இப்போ விழுற எந்த அடியும் நீ தாங்கலை. நான் சொன்ன பறவைகள் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பறவையினை அழிஞ்சா அதுக்கு கவலை கிடையாதுங்க. பல உயிரினம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு. எந்த உயிரினமாவது உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு? மரணம் வந்தால் ஏற்றிட்டு போயிடுது. நீ அப்படி ஏற்றுக்க மாட்டல்ல. வணக்கம் ஆசான் செந்தமிழன். இது இன்னும் சில கேள்விகள், இன்னும் சில விளக்கங்கள்ன்றதுக்காக அந்த பேட்டியை தொடரணும்னு நினைக்கிறோம் நம்ம. இந்த மரபு பள்ளியை பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம இடைவேளை டைம் விட்டு நம்ம ஒரு இடைவேளை. அதில் இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது நமக்கு. ஏன்னா இப்போ எல்லாரும் இதை நோக்கி நகரணும்னு வரும்போது இந்த மரபு பள்ளி வெளியே எப்படி ஆகும்னு நீங்கள் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் பேசணும்னா நல்லாயிருக்கும். அது மரபுப்பள்ளி குழந்தைகள் பொதுக்கல்வி படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் பொழுது, அது பொதுக்கல்வியும் அவங்க அஞ்சல் வழியில் படிக்கிறாங்க. இப்போ 8ஆம் வகுப்பு நேரடியாக எழுதுறாங்க, 10, 12 நேரடியாக எழுதுறாங்க. ஒரு சில குழந்தைகள் வந்து கல்லூரி போகணுன்னு விருப்பம் தெரிவித்தாங்க. அவங்கெல்லாம் கல்லூரி போயிட்டுருக்குறாங்க. இங்கே படிச்சுட்டு இங்கே படிச்சுட்டு கல்லூரி போயிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து நான் தான் வலியுறுத்தினேன். முதல்ல பெற்றோர் வந்த பொழுது எங்களுக்கு மரபு கல்வி மட்டும் போதும், அவங்களுக்கு பொதுக்கல்வி வேண்டான்னு தான் சொன்னாங்க. நான் அதை மறுத்தேன். பொது உரைகளில் கூட சொல்லியிருப்பேன். குழந்தைகள் மேலே எதையுமே திணிக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். மரபு கல்வியை மட்டும் எப்படி திணிக்கிறது? அதாவது நம்ம கொள்கை என்ன, எதையும் திணிக்கக்கூடாதுன்றது. அப்போது நம்முடைய கொள்கையை மட்டும் திணிக்க முடியுமா என்ன? அதனால் அவங்க வந்து 10, 12 படிக்கணும். ஒருவேளை இது வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணலாம் தானே. மரபு வாழ்க்கை வேண்டான்னு ஒரு முடிவெடுக்கிற உரிமை ஒரு குழந்தைக்கு உண்டு தானே. உண்டு. அதனால் நான் அதை வந்து கட்டாயப்படுத்தினேன். கட்டாயமாக மரபு பள்ளியில் படிக்கிறவர்கள் 10வது 12வது படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லுங்கள். மரபு கல்வி வேண்டான்னு சொல்லுங்கள், அல்லது பொதுக்கல்வி வேண்டான்னு சொல்லுங்கள். உரிமை உங்கள்கிட்ட இருக்கணும். நான் வந்து ஒரு கதவை அடைச்சி வச்சிடக்கூடாது உங்களுக்கு. நீங்கள் ஒரு 18 வயதில் நான் கல்லூரி போகணுன்னு நீங்கள் இயங்கும்போது அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாது இல்லையா? அதை நானே செஞ்சிடக்கூடாது இல்லையா? அப்படின்றதுனால நம்ம அப்படி தான் வச்சுருக்குறோம். ஒரு சில குழந்தைகள் கல்லூரி போகிறாங்க. அவங்க மரபுகளை பிடிக்காமல் இல்லை, அவங்க பொது சமூகத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. சில குழந்தைகள் வந்து வேண்டான்ட்டு இருக்காங்க, கூடவே இருக்காங்க. 10, 12 முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த உரிமை குழந்தைகளுக்கு இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். திணிக்கக்கூடாது, எதையுமே திணிக்கக்கூடாது குழந்தைகள் மேலே. மரபு பள்ளியில் இருந்துட்டு பொது கல்வி எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்றப்ப தடையாக இருந்துடக்கூடாது. ஆமாம். நம்முடைய கொள்கையே வந்து விடுதலை தானே. விடுதலையாக வாழணுன்றதுன கொள்கையே. அந்த கொள்கையே ஒருத்தரோட விடுதலையை பறிச்சிடக்கூடாது. நீ விடுதலையாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அது விடுதலையே கிடையாது. உனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. நான் இதை முன்வைக்கிறேன், நீ இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்காட்டியும் சரி, அப்படின்றது தானே விடுதலை. இன்னொரு இது நிறைய பேர் வந்து அப்பவும் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் கடந்த முறை ஒரு முறை பேசியிருந்த போது சொன்னீங்க, நிறைய நிகழ்ச்சிகளை பேசும்போது சொல்கிறீங்க. எனக்கு ஒரு முறை காய்ச்சல் வந்தபோது உங்கள்கிட்ட தொடர்பு எடுத்து பேசும்போது, காய்ச்சலுக்கு வகை வகையான பெயர்கள் மருத்துவத்தில் இருக்குது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் ஒன்றே தான், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, இந்த குறிப்பிட்ட கஷாயத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ஓய்வில் இருந்துக்குங்கன்றீங்க. இது எப்படி வந்து உள்வாங்க முடியுது? இது ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க? காய்ச்சல் வந்து ஏன் வருது அப்படின்றது ஒரு விளக்கத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க. நிறைய ஜுரம் காய்ச்சல்லாம் சொல்கிறாங்க, மலேரியா சொல்கிறாங்க, டைஃபாய்டு சொல்கிறாங்க, விதவிதமான காய்ச்சல்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்று தான் காய்ச்சல் அப்படின்றீங்க. இது ஒரு முரண்பாடாக இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்றது பலருக்கும் இருக்குங்க. நம்முடைய மரபு மருத்துவ கொள்கை என்பது முப்பொருள் அடிப்படையாக கொண்டது. வாதம், பித்தம், கபம். நம்ம வந்து ஒரு காய்ச்சலை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா எதிர்ப்பாற்றலின் ஒரு வடிவமாக பார்க்குறோம். வெப்பம்ன்றது எதிர்ப்பாற்றல். ஐம்பூத கொள்கையில் வந்து வெப்பம் தான் எதிர்ப்பாற்றல். உடலில் வெப்பம் குறைஞ்சுன்னா எதிர்ப்பாற்றல் குறையும், வெப்பம் மிகுந்தால் எதிர்ப்பாற்றல் உயரும். வெப்பமே ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம அதை வந்து சூடுன்னு சொல்கிறோம். இப்போ வெப்பம்னு சொல்கிறது வேறு, சூடு வேறு. காய்ச்சல் வந்து வேறு. இப்போ வந்து காய்தல், வெயிலில் காய வைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூடு செய்தல்னு ஒரு சொல் இருக்குது. பாலை சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், சுடு தண்ணின்னு சொல்கிறோம். மிளகாயை அல்லது கடலையை காய வைக்கிறதுன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து வெப்பம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இப்போ இது எல்லாமே வெப்பம் தொடர்பான சொற்கள் தான். சூடு, காய்ச்சல், வெப்பம்னு 3 இருக்குது. இப்போ இது வந்து இந்த மொழியில் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியே ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கும்.
இந்த சூடு அப்படின்றது என்னன்னா, அந்த பொருள தொட்டாலே உங்களுக்கு அந்த வெப்பத்த எடுத்துக்கிறீங்கன்னா, அது வந்து சூடு. சுடுதல், சூடாக்குதல் அப்படின்றது. அது அது அதோட மேல் பகுதி முழுவதுமே அந்த வெப்ப பரவல் நடந்துருச்சுன்னா, அது சூடு. ஒரு பாறை சுடுது அப்படின்றோம்னா, பாறை உடனே சுடாது. வெப்பத்த நல்லா வாங்கிக்கிட்டே இருக்கும் உள்ள. வாங்கிட்டு புறம் நோக்கி தள்ளி, தள்ளி, தள்ளி தன்னுடைய மேல் பகுதி முழுவதும் பரவச்சு. அப்ப அது சுடும். எடுத்தோனே வெயில் பட்டோனே எந்த பாறையும் சுடாது. முதல்ல உள்வாங்கிக்கும். உள்வாங்கிட்டு உள்ளேருந்து வெளியில தள்ளும். மிகையாயிடுச்சுன்னு வெளியில தள்ளும். இதுதான் வந்து சூடுன்றது. காய்தல் அப்படின்றது என்னன்னா, நேரடியா மேல் பகுதியில மட்டும். காய்ச்சல் அப்படின்றது வந்து நீங்க தொட்டீங்கன்னா சுடும். அதுக்காக என்ன உள்ள வந்து உதிரம்லாம் கொதிச்சுட்டா இருக்கு. இப்போ சூடுன்றது உள்ளே போயிட்டு வெளி நோக்கி பரவுதல், சுடுதல் அப்படின்றது. இப்போ வெந்நீரை சூடுபடுத்துகிறோம், பாலை சூடுபடுத்துகிறோன்றது பாலோட மேல் பகுதியை வந்து வெப்பமேற்றுறது கிடையாது. அதை வந்து கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் முழுவதையும் வெப்ப பரவல் நிகழ்ந்ததுக்கப்புறம் அது சுடுது. இதுதான் சுடுதுன்னு. நம்ம ஒரு பாத்திரம் சுடுது அப்படின்னா பாத்திரம் முழுவதுமே பரவிடுச்சுன்னு பொருள். அதுதான் சூடு. காய்தல்ங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் அப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா கூட காய்தல் தான். அது மேல் பகுதி மட்டும் வெப்பம் இருந்தாலே அது காய்தல். இப்போ காய்ச்சல்னு அழகாக பேர் வச்சுருக்கிறாங்க. உனக்கு வந்து மேலே தெரியுது அந்த காய்ச்சல். இப்போ இதுதான் ஒரு அறிகுறி அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து எந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல் எதனால் வந்தது அப்படின்றது வந்து வாதமா, பித்தமா, கபமா அப்படின்னு பார்க்குறது நம்ம மரபு. வாதம் நம்ம வந்து பித்த காய்ச்சல், வாத காய்ச்சல், கப காய்ச்சல் சொல்லுவோம். அப்புறம் நிறைய வாத பித்த காய்ச்சல் அப்படி நிறைய உட்பிரிவுகளாக அதை பகுக்க முடியும். பகுத்து தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை இன்னைக்கு காய்ச்சல்னு அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு நேரடியாக அவங்க வந்து உடல் உள்ளே போயிட்டு இங்கே புண்ணு இருக்குன்னா அதனால் வர காய்ச்சலுக்கு ஒரு பேர், நுரையீரல் சளி இருந்தால் வர காய்ச்சலுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னு அவங்க நிறைய வந்து வச்சுக்கிட்டு அந்த நேரம் நுரையீரலுக்கான மருந்து அல்லது இதற்கான மருந்து அப்படின்னு பண்ணுறாங்க. முதல்ல அவங்க செய்கிறது வந்து காய்ச்சலை வந்து வேர்க்க வச்சிடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படையே தவறாக இருக்குது. நமக்கும் அவங்களுக்கும் அடிப்படை என்ன தவறாக இருக்குன்னா, அவங்க வந்து இந்த அறிகுறியை முதல்ல கட்டுப்படுத்துகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு பொருள் வெப்பமடையுதுனாலே அதில் தன்மை என்னன்னு பார்க்கணும். அது வந்து மேல் பகுதி மட்டும்தான் இருக்கா அல்லது உள்ளிருந்தே அது வந்து சூடாயிருக்கா, உடம்பு சுடுதா காய்ச்சலா. இப்போ உடம்பு சுடுதுன்னா உள்ளே வறட்சி வந்திருக்குன்னு பொருள். உள்ள வறட்சி வந்து வெளியில் சுடுது. காய்ச்சல் இருக்குதுன்னா உள்ளெல்லாம் வறட்சி கிடையாது, அது வெளிப்படுத்துது. ஒரு இப்போ ஒன்றும் இல்லைங்க, வயிற்றுல மட்டும் ஒரு புண்ணு இருக்குங்க, அதனால காய்ச்சல் வரும். வயிற்றுல மட்டும்தான் பிரச்சனை, நுரையீரலில் சிக்கல் கிடையாது, வேறு எந்த உறுப்பில் சிக்கல் கிடையாது. ஆனால் அது ஏன் சொல்லுது வயிற்றுல மட்டும் தானே, வயிறு இடத்துல மட்டும் காய்ச்சல் சுடலாம்ல, ஒரு சூடு வரலாம்ல, அப்படி செய்யலையே. அது ஒட்டுமொத்தமாக ஒரு வெப்பத்தை வந்து வெளியில் கொண்டு வருதில்ல. அது பல காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட ஒன்று சொல்லுதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உள்ள ஒரு சிக்கல் இருக்குன்றத வெளியில் கொண்டு வந்து சொல்லுது. அதுதான் காய்ச்சல். அதுதான் காய்ச்சல். அது வந்து ஒரு உடல் சூடு வேற, காய்ச்சல் வேற. அப்போ இந்த அறிகுறியை நீங்கள் உடனே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அது உள்ள என்ன செஞ்சிட்டு இருக்குன்றத உங்களுக்கு சொல்ல முடியாதுல. உரையாடல், ஒரு வாயை அமுக்குற மாதிரி. அது ஒன்று பேசுது, நீங்கள் துணியை வச்சு அமுக்குறீங்க, பேசாத வேர்த்துரு அப்படின்றீங்க. அப்போ அந்த புண்ணு ஆறுனுச்சா ஆறலையா தெரியாது இல்லையா. அப்போ வேர்த்திருச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இயல்பான வழக்கமான உணவுக்கு போகிறீங்க. வழக்கமாக கண் முழிப்பீங்களா, மறுபடியும் கண் முழிக்கிறீங்க. என்ன பண்ணுற சாப்பிடுவீங்களா, காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னு பொருந்தாத உணவு சாப்பிட்றீங்க. அப்போ புண்ணு அதிகமாகுது, மீண்டும் அது ஒரு காய்ச்சல் கொடுக்குது. மறுபடியும் அது வாயில் துணியை வச்சு அடைச்சி பேசாத அப்படின்னுறாங்க. அதை வேர்த்துரு. அப்புறம் அவங்க வந்து புண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. புண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது சிக்கல் கிடையாது, கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஆனால் வேர்க்க வைக்கிறீங்க இல்லையா, வேர்க்க வைக்கும் பொழுது அந்த புண்ணு ஆறலையே. நமக்கு வந்து புண்ணு ஆறணும், வேர்க்கிறது முக்கியம் இல்லை. அந்த பகுப்பே அந்த மருத்துவ முறையில் இல்லையே. நடைமுறையாக கொள்கையை என்ன வச்சுருக்காங்களோ எனக்கு தெரியாது. நடைமுறையில் அவங்க யாரும் அதை கடைபிடிக்கிறது இல்லை. உடனே வேர்க்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, புண்ணு ஆறுறதுக்குன்னு ஒரு 5 நாள் ஒரு வாரம் கொடுக்குறாங்க. விளைவாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது வருது. நீங்கள் ஒரு 2 மாதம் ஒரு தடவை 3 மாதம் ஒரு தடவை போயிடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து புண்ணு அதிகமாகி அது வேற ஒரு நிலைக்கு போயிடுது. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இனிமேல் எங்கனால பார்க்க முடியாது, நீ அங்கே போன்றாரு, உனக்கு பெரிய நோய் இருக்குன்னுறாரு. வந்தது ஒரு காய்ச்சல் தான், அது ஒரு தகவல் தான் சொன்னிச்சு, வயிற்றில் ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னிச்சு. அதை நீ அப்படியே அனுமதிச்சுட்டு பத்தியமாக இருந்துட்டீங்கன்னா புண்ணு ஆறிடும். ஒரு 3 நாளில் முடிஞ்சு போயிருக்கும். நீ வேர்க்கணுன்றதுக்காகவே, அதை அறிகுறி அடக்கணுன்றதுக்காகவே செய்த வேலைகள் வந்து புண்ணையும் ஆற்றலை, எதிர்பார்த்தலையும் குறைச்சிருச்சு. அதெல்லாம் விட வேற ஒரு நோயாக அது மாற்றிடுச்சு. இப்போ இதுக்கிடையில் வந்து நீங்கள் பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றீங்க. இப்போ இந்த மருத்துவ முறை, இப்போ இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் வந்து உணவு கொள்கைனே ஒன்று அதுக்கு கிடையாது. அது வச்சுருக்கிறது வந்து தனியாக உணவு சத்துக்களை பற்றி ஒரு பார்வை வச்சுருக்கு. இந்த உணவில் சத்து இருக்குது, இந்த உணவில் சத்து இருக்குன்னு சம்பந்தம் இல்லாமல் வந்து பரிந்துரைகள்.
இது சத்து அதிகமான உணவு பரிந்துரைகிறது ஒரு வேலையாக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம சமைக்கிற முறை சமையலுங்கிறதே சத்தை குறைக்கிறதுக்காக தான்றோம் நம்ம. இதுதான் நம்ம கொள்கை. சமைக்கிறது வந்து இருக்கிற சத்தை குறைக்கிறதுக்காக அதுக்கு தான் சமைக்கிறோம் நம்ம. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆட்டு இறைச்சி இருக்குது, அது அப்படியே சாப்பிட்டா சத்து அதிகம் தானே, மிகுதியான சத்து. எதுக்கு வேக வச்சுட்டு வேக வைக்கிறோம்? அவ்வளோ வேண்டான்னு குறைக்கிறோம். இப்போ அரிசி இருக்கு இல்லையா, அரிசியோட சத்தை குறைக்க தான் நம்ம கஞ்சியை வடித்து விட்றோம். இல்லைன்னா ஏன் வடிக்கிறோம்? ஏன்னா மிகுதியான சத்து. நீங்கள் ஒரு கஞ்சியை மாடு குடிக்குது, மாடு குடிச்சிட்டு அது எவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்கு, அது எவ்வளோ பால் கொடுக்குது, அதோட திமில் எவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்கு எவ்வளோ விந்து சுரக்குது ஒரு காளை மாடுன்னு, அதுக்கு எவ்வளோ கொம்பு இருக்குது, அது எவ்வளோ வெயிலில் நிற்கிது. இதை நீ செய்யவே போகிறதில்ல, இதுக்கான உடம்பு ஒன்றை இல்லைன்றதுக்காக தான் அவ்வளோ சத்து உனக்கு வேணான்னு கஞ்சியை தூக்கி மாட்டுக்கு கொட்ட சொன்னோம். வடித்து அங்கே கொட்ட சொல்லிட்டு நம்ம ஆமாம். சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 ஆயுள் காலத்தில் ஒரு மனிதரோட வாழ்நாளில் அவர் எத்தனை மூட்டை அரிசியை வந்து சோறா சாப்பிடும் கற்பனை பண்ணி பாருங்கள். பல மூட்டை, பல 100 மூட்டை. அவ்வளோ சத்து கஞ்சியோட உடம்புல சேர்ந்துச்சுன்னா நோய் தானே. சத்து எதுக்கு? செயல்படுறது. அதுக்கு தானே சத்து. ஆமாம், அளவுக்கு மீறி சத்து. மனித வாழ்க்கையில் என்ன அவ்வளோ செயல்பாடு இருக்குது? என்ன செயல்பாடு நம்ம வச்சுருக்கிறோம்? இவ்வளோ செயல்பாடு. நம்ம வெயிலில் மாடு வந்து காலில் குழம்பு இருக்குது, வெயிலில் நிற்கிது, தோல் கனமாக இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது, வெயிலில் நிற்கிது, மழையில் நிற்கிது. நம்ம அது மாதிரி நம்ம மென்மையான தோல் வச்சுருக்கிறோம், பாதம் தான் இருக்குது, குழம்பு இல்லை, நம்ம கொம்பு கிடையாது, திமில் கிடையாது. அப்போ நம்ம வந்து வீடு கட்டி வாழ்கிறோம். இப்போ நம்மளுடைய உணவு பழக்கன்றது சத்துக்களை தணிக்கிறதா தானே இருக்கணும் அப்படின்றது. இதான் நம்ம மரபு. வடிக்கிறது காரணமே அதுதான். காய்கறி ஆங்கில மருத்துவம் பற்றி சொன்னீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சத்துகள் அதிகமாக வேணும்னு நினைக்கிறாங்க உடம்புக்கு. நம்ம அப்படி அதுக்கு நமக்கு நேர்மாறாக அவங்க இருக்காங்க. நம்ம வந்து சத்தான உணவுப் பொருள் நம்மகிட்ட இருக்குது. கேழ்வரகு, கோதுமை, இது என்ன, கம்பு, கேழ்வரகு, சிறுதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அடர் சத்து தான். இந்த அடர் சத்துக்களை வந்து அப்படியே சாப்பிட்ற வழக்கம் எல்லா நிலத்துக்கும் நமக்கு சொல்லப்படலை. தொல்காப்பியம் வந்து நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்ப அப்படின்னு சொல்லிட்டு கருப்பொருளில் வந்து உணவு சொல்லுது. முதற்பொருள் வந்து நிலம் பொழுது. எந்த நிலத்தில் வாழ்கிற, என்ன பொழுது, கார்காலமா வெயில் காலமா, இதுதான் அடிப்படை. நீ இருக்கிற நிலமும் உன்னுடைய பருவநிலையும் தான் அடிப்படை. ரெண்டாவது கருப்பொருள், அதில் தான் உணவு சொல்கிறாரு. தெய்வத்தையும் உணவையும் மற்ற பொருளையும் சொல்கிறாரு. நீ எந்த நிலத்தில் இருக்கிறியோ அதற்கேற்ற உணவு இருக்கணுன்றது அதுக்கு பொருள். நீ எந்த பொழுது, உனக்கு கார்காலமா, அதற்குரிய உணவு சாப்பிடு. என்ன கருப்பொருளோ அது முதற்பொருளை அடிப்படையாக கொண்டது. கார்காலத்தில் சோளச்சோறு வேணுமா, குளிர் அதிகமாக இருக்குது, தினை சோறு வேணும். குளிரை தாங்கணுன்னா தினை வேணும், சோளம் வேணும். நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு, அப்போ போய் உடம்பை சூடாக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்போ அரிசி. அப்போ நிலத்துக்குரிய உணவு, பொழுதுக்குரிய உணவுன்றது நம்ம மரபில் சொல்லிட்டாங்கல்ல, ஏற்கனவே இலக்கணமாக சொல்லிட்டாங்கல்ல. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த சூழலோட நம்ம பொருந்தி வாழணுன்றது தான். வெறுமனே சத்து அதிகமாக இருக்கணுன்ற நோக்கம் கிடையாது. நமக்கு வந்து சத்துக்களை பற்றி பார்வை இல்லாமலா கடல் மீனில் இத்தனை வகையை உணவாக்கணும். இந்த ஒரு கணவாயின்னு ஒன்று இருக்கும், கறி மாதிரி இருக்கும், அந்த மீன்லாம் நம்ம உணவு தானே தொன்று தொட்டு உணவாக்கியிருக்கோம். அற்ற சத்து தான் அது. அது இல்லாமல் எவ்வளோ இறைச்சி வகைகள் இருக்குது, எவ்வளோ கிழங்கு வகைகள் இருக்குது, நமக்கு சத்துக்களை தெரியும். ஆனால் சத்து இருக்குன்றதுக்காக அது முன்னாடி இப்போ வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஓடக்கூடாது. உணவுனாலே இயற்கையாக இருக்கிறதுல சத்து மிகுதி. ஒரு கிழங்கு இருக்குது, அதில் சத்து அதிகம். அது ஒரு பன்றி சாப்பிடுது, காட்டு பன்றி. அதுக்கு எப்படி பல் இருக்குது, அது எந்த சூழலில் வாழுது, அது எவ்வளோ பள்ளம் பறிக்குது, அதுக்கு அது உணவு. பலம், அந்த பலம் அந்த வேண்டியது இருக்குது. நீ அதெல்லாம் செய்ய போகிறது இல்லை. அப்போ நீ அவிச்சு சாப்பிடு, சுட்டு சாப்பிடு, தனிச்சிக்க. ஏன்னா நீ அதானே செய்ய போகிற. உன்னோட உடலுக்கும் நீ செய்ய போகிற செயல்பாட்டுக்கும் அந்த கிழங்கோட சத்து அப்படியே கிடைக்கக்கூடாதுல்ல, குறைக்கணும். இதுதான் நம்ம மரபு. இப்போ காய்கறியில் சத்து அதிகமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது, அதனால தான் சமைக்கிறோம். சத்து அதிகமாக இருக்கிறதுனால சமைக்கிறோம். பருப்பு அடர் சத்து தான், அதனால தான் வேக வைக்கிறோம். இப்போ கூட இது மண்ணு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, துவரையை ஏன் மண்ணு கட்டுறோம்? துவரையை மண்ணு கட்டினா தான் அதோடைய அடர்த்தியான பித்தம், அதில் பித்தம் நிறையாவும் வாதமும் இருக்கும். அந்த பித்தத்தை குறைக்கணும்னா மண்ணு கட்டி அதை லேசாக முளைக்க வைக்கணும். லேசாக முளை விடும் பொழுது அதை உடைக்கிறோம். அப்போ பித்தம் குறையுது, வாதம் காற்று குறையுது. எல்லாமே சத்தை குறைக்கிறது தான். அதுக்கப்புறமும் பருப்பை அவிச்சு வேக வச்சு சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய உடலில் வந்து ஒரு சர்க்கரை அதிகமாகாது, குருதி அழுத்தம் அதிகமாகாது. நம்ம மரபு அப்படி தானே வச்சுருந்துச்சு.
இப்போ இந்த 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 மாதிரி அழுத்த கருவியில் இருக்கு. அழுத்தத்துல வந்து சோறு வடிக்கிறாங்களே, வடிக்கிறதே இல்ல. அழுத்தத்துல சோறு சமைக்கிறது. குக்கர். குக்கர். இதுல வந்து கஞ்சி வெளியிலயே போறது இல்லையே. ம். அதிலயே வந்துருது. அதிலயே தங்கிடுது அந்த சத்து. எல்லாமே பார்த்தீங்கன்னா பருப்பு, இவங்க எல்லாம் சமைக்கிறது எதுவுமே வடிக்கிறதே கிடையாது. ம். சத்த வந்து உள்ளேயே வச்சுடுறாங்க. ம். வச்சுட்டு நீங்க சாப்பிடுறீங்க. சரி, சாப்பிட்டுட்டு என்ன செய்றீங்க? உட்கார்ந்துட்டே இருக்கோம். உட்கார்றீங்க. அதுக்கேற்ற உடல் உழைப்பு இல்ல. இல்ல, அப்ப நோய் தானே வரும். அப்ப வந்து உடம்புல வந்து நீரிழிவு நோய் வரும், குருதி அழுத்தம் வரும். எல்லாமே எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்றீங்களோ எல்லாமே வரதானே செய்யும். ம். காட்டுல அலைஞ்சு திரிஞ்சவனே வடிச்ச சோறு தின்னுட்டு தான் வேலை செஞ்சான். ம். இன்னைக்கு மாடு மேய்க்கிறாங்க இங்க. இந்த என்ன வெயில்ல ஒரு ஆடெல்லாம் 500 ஆடு இருக்கு ஒவ்வொருத்தர்ட்ட இங்க இப்பவும். ம். 500 ஆட ஓட்டிட்டு போய் அடைக்கிறவரே வடிச்ச சோறு தின்னுட்டு தான் வேலை நடக்கிறாரு. நீ ஒரு வேலையுமே செய்யறது இல்ல உடலால. ம். உனக்கு என்னத்துக்கு கஞ்சியோட உணவு? குக்கரோட. எப்படி எப்படி? ம். அடிப்படை அறிவு தானே. சத்து வீணா போகுதுன்றீங்க. சத்து வீணா போறதுன்றது என்னன்னா, உங்களுக்கு தேவைப்படுது, உங்க உடலோட பொருந்துது. ஆனா நீங்க குடுக்கலன்னா சத்து பற்றாக்குறை. ம். அது வீணா போறது. ம். உங்களுக்கு அதிகமா இருக்குன்ற நான் ஏற்கனவே. சரி. அதுதான் நம்ம உணவு பழக்கம். இப்போ காய்ச்சல்ல வந்து இவங்க கையாளுற முறை இருக்கே, இவங்க கையாளுற முறையில வந்து வேர்த்தோடனே என்ன பண்ணாங்கன்னா, சத்தான உணவு சாப்பிட குடுத்துடுறாங்க. உடனே. இது இது வந்து என்ன நினைக்குதுன்னா, நம்ம மக்கள் கூட்டம் வந்து காய்ச்சல் வந்து வேர்த்தா காய்ச்சல் சரியாயிடுச்சு. உடம்பு சரியாயிடுச்சுன்னு நினைக்குது. ம். 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 நீங்க வந்து ஒரு பாறையில வந்து சூடா இருக்குங்க. மேல தண்ணி ஊத்திட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு சிலுசிலுப்பா தாங்க இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சூடாகும் பார்த்தீங்களா? திரும்ப சூடாகும். அந்த மாரி தான். ம். அந்த மாரி தான் உடம்பு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அவங்க என்னமோ ஒரு பேர் வச்சுட்டு போறாங்க. விடுங்க. என்ன அறிகுறி இருக்குன்னு சொல்லுங்க. ம். உங்களுக்கு மூச்சுல பிரச்சனை இருக்கா? வயித்துல பிரச்சனை இருக்கா? எங்கேயாவது வலிக்குதா? அத பார்த்துட்டு அதற்கேற்ப வழிகாட்டல் நம்ம செய்றோம். பெரும்பாலும் வீட்ல இருக்கக்கூடிய பொருள், உணவுப் பொருள் வழியாவே ம். மிக பெரும்பான்மையா வழிகாட்டல் செஞ்சுர்றோம். ஏன்னா, அதான் நமக்கு தான் இந்த முப்பொருள் கொள்கை இருக்கு இல்லையா? ம். இப்ப நம்மட்டயே நூல் இருக்கு. முப்பொருள் நூல் நம்ம இயற்றியிருக்கிறோம். அதுக்கு பிறகு நெறைய நூல்கள் இருக்கு. அந்த உடல்நலம் பற்றி நெறைய நூல்கள் இருக்கு நமக்கு. ம். அதுல எல்லா வழிகாட்டல்களுமே இருக்கு. ம். அப்ப வந்து உணவையே மருந்தாக்குற வழிமுறைகள சொல்லி தந்துடுறோம். வாதமா, பித்தமா, கபமான்றத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு வழிகாட்டுறது நம்ம மரபு முறை தான் அது. ம். நெறைய வகுப்புகள் நீங்க வந்து சென்னை வரைக்கும் கூட வந்து எடுத்துட்டு இருந்தீங்க. தொடக்கத்தில வந்து இந்த நாடி புடிச்சு பார்க்குற பயிற்சி குடுக்குறது, அக்குபஞ்சர், தொடு சிகிச்சை அப்படின்னு குடுத்துட்டு இருக்குதுல்ல. இந்த நாடி புடிச்சு பார்க்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற இதில சாத்தியமாகுமா? நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க நம்மளே அத வந்து பண்ணிக்க முடியுமா? இல்ல மத்தவங்களுக்கு நம்ம செய்ய முடியுங்களா? அது அவங்க தொடு சிகிச்சைன்றது முற்றிலும் வேற. அது நம்ம மரபல்ல. இல்ல நீங்க வந்து இந்த நாடிய புடிச்சு நான் வந்து பார்க்கறது பார்க்குற முறைன்றது வந்து நம்முடைய முப்பொருள் கொள்கை அடிப்படையில தான் நாடி நம்ம பார்க்குறோம். வாதம், பித்தம், கபம் கவம். அதில தான் பார்க்குறோம். நாடி முறை வந்து ஒரு இறை வழங்கல் தான் அது. ம். அது எல்லாமே வந்து ஒரு உள்ளுக்குள்ளிருந்து ஒன்றை உணர்ந்து புரிந்து கொள்றது சொன்ன தான். மாரி அது யார் தெரிஞ்சு யார் சொல்லியிருப்பாங்க? யாரு கத்துக் அத குடுத்துருப்பாங்க? யார் கத்துக் குடுத்துருப்பா? உள்ளுறுப்பு ஒரு நாடி வந்து நேரடியா ஒரு கல்லீரலோட தொடர்புடையதுன்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ம். இத அறுத்து அப்படியே புடிச்சுட்டே கல்லீரல் வரைக்கும் போகுது நான் கண்டுபிடிக்க அப்படிலாம் அது போறதில்ல. அதெல்லாம் வந்து ஒரு இறை வழங்கல் தான் அது. இப்ப எல்லா உயிரினத்துக்குமே இருக்குல்ல மருத்துவம் பார்க்குற திறன். ம். இப்ப எல்லா உயிரினத்துக்குமே நோய் வருது தானே! ஆமா. அது எப்படி சரி பண்ணிக்குது? ம். அதையே சரி பண்ணிக்குது. அதே நோய் தான் சரி பார்க்கணும். பண்ணிக்குது. இப்ப மனிதர்கள் வளர்க்குற நாய்க்கு தான் வந்து கால்நடை மருத்துவர் மருத்துவர்ட்ட இருக்காரு. போறோம் நம்ம. மனிதர் வளர்க்காத நாய் காட்டுல எவ்வளோ இருக்கு இல்லையா? அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. இவங்க கூட சேர்ந்தா தானே நோய் வருது நாய்களுக்கு கூட. ம். நாயோ, பூனையோ கூட. மனிதர் கூட சேர்ந்தா தான் நோய் வருதுன்றீங்க. ஆமா, காட்டுல மாடு இருக்கு. ஆமா. அந்த மாடுகளுக்கு என்ன உங்களுக்கு வந்து இப்ப இவங்க என்னென்னமோ நோய் சொல்றாங்கல்ல. ஏதோ கோமாரி நோய் இதெல்லாம். எங்க காட்டு மாட்டுக்கு எங்க வருது? அதுல எவ்வளோ பெரிய உருவத்தோட அத பார்த்தா நம்ம பயப்படுற அளவு இருக்குது. யானையோட சண்டை போடுது காட்டு மாடு. இவங்க வளர்க்குற மாடுகளுக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னா, இந்த இப்படிதான். அதாவது அந்த நிலத்துக்கு பொருந்தாத உணவ மாட்டுக்கு குடுக்குறது. அதான் அதுவாக இருக்குது. இது வந்து சொல்ற மாரி அறிவு. இந்த மனிதனோட சேர்ந்து அவனுக்கு உண்டான உணவையும் இது பண்ணிட்டு ஆமா. மாத்திக்கிறது உணவு முறைய. அறிவு. அதாவது இப்போ நாடி பார்த்தல் என்பது மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட இறை அருள் தான். ம். அது அது வந்து இறைவன் அது எப்படியோ ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தியிருக்கிறாரு. அதில நம்ம வந்து வந்தவர்கள், நம்ம சித்த மருத்துவ மரபுல வந்த முன்னோடிகள் அதெல்லாம் பதிவு செய்திருக்கிறாங்க. நான் படிச்சதில்ல அதெல்லாம். ம். நான் அவங்க பேரால தான் இன்னைக்கு இது இருக்கு. மருத்துவ முறையே இருக்கு. சித்தர் மருத்துவம் தான் இருக்கு. அது இறை வழங்கல் தான் நிச்சயமா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதையே அவ்வளோ பெருசா பார்க்குறீங்கன்றேன் நான். ம். அதுதானே இறைவன் ஒரு அணிலுக்கு குடுத்திருக்கிறான். அது தன்னைத்தானே நலப்படுத்திக் கொள்ளும் திறனை இறைவன் யாருக்கு குடுக்கல? ம். ஒரு ஈசலுக்கு குடுத்திருக்கிறானே. எல்லாருக்கும் குடுத்துருக்காங்க. நமக்கும் குடுத்திருக்கிறான். நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து
மருத்துவ திறன் மிகுதியாக இருக்குது இயல்பாக படிக்காமலே அப்படின்னு. இப்போ என்னை பற்றி சொல்கிறேன், மற்றவங்களோட பெருமைகளை நான் போய் பறிக்கலை. இப்போ என்னை பற்றி சொல்லும்பொழுது எப்படி இவர் இதெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்லாம் வியக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பன்னிக்கு தெரியுது, நாய்க்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. இறைவனை பொறுத்த வரைக்கும் பன்றியும் குழந்தை தான், நானும் குழந்தை தான், நாயும் குழந்தை. அது எப்படி உடலை நலப்படுத்திக்கணும்னு அது அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் என்ன என்ன இருக்குது, இதில் என்ன வேறுபாடு இருக்குது? இயற்கையோட இருந்தால் எதுவும் இல்லைன்னு சொல்ல வரீங்க. அவ்வளோதான். எனக்கு நமக்கு நமக்கு உள்ளுக்குள்ளே என்ன உணர்த்தப்படுகிறதோ, நமக்கு என்ன வழிகாட்டல் சிந்தனைக்குள்ளே இருக்குதோ அதை கேட்டால் போதும். அவ்வளோதான். அதுக்கு மேலே அது அப்படி தான் அதுக்கெல்லாம் கேட்குது, நம்மளும் அப்படி தான் கேட்குறோம். அவ்வளோதான். சொல்கிற மாதிரி தெருவில் ஆயிரக்கணக்கான நாய், நூற்றுக்கணக்கான நாய் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது என்ன மருத்துவத்தையும் தேடி போனதில்லை. அது அதுவாகவே எல்லாம் பார்த்துக்கிட்டு தேவையில்லாததை வெளியில் தள்ளிடுது. தவறி அதெல்லாம் சாப்பிட்டு வயிறு வலி வந்ததுன்னா அதுக்கப்புறம் அருகுமுள்ள சாப்பிட்டு அது ஏதோ பண்ணி கக்கிட்டு போகுது. ஆனால் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நேர்மாறாக மருத்துவம், மருந்து, மருத்துவர் சந்திப்பு இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதான் நீங்கள் சொல்ல வர அந்த விஷயத்தை சொல்லுங்கள். ஆமாம், சரி. ஆமாம். இந்த இனிப்பு அப்படின்னு ஒரு இது பிரபலமாக பேசப்பட்டது. ஆசார் மா செந்தமிழனுடைய அந்த வகுப்பும் அந்த புத்தகமும் இனிப்பு, சர்க்கரைலாம் ஒன்றுமே இல்லை, இதுதான் விஷயம் அப்படின்னு போட்டு உடைச்ச ஒரு இது. அது ஏன், அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதன் மூலமாக நம்ம அந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வரோம்? இன்றைக்கி அதுதான் மிக பெரும் வர்த்தகமாக மாற்றப்பட்டிருக்கு. சர்க்கரை நோய் அப்படின்றது மிக பெரும், அது எல்லாருமே இன்றைக்கி நோயின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு தரப்பு வந்து பெரிய வர்த்தகம், 6000 கோடி ஆண்டுக்கு வந்து அதுலேருந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை, இனிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அதில் நம்ம பேசுகிறோம்? நம்ம இந்த சமூகத்துக்கு அதை நம்ம என்ன சொல்ல வரோம்? அது அந்த இனிப்பு பணிகள் வந்து எனக்கு இந்த இறை வாழ்வியல், இறைவனுடைய அரவணைப்பு வாழ்வியல் தொடங்கிய பிறகு ஏற்பட்டது தான். அதுக்கு முன்னே கிடையாது. ஏன்னு அதை இதுவும் ஏன்னு தெரியல. திடீர்னு அதை மேலே ஒரு நாட்டம் வருது, அதை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது வருது, அதை பற்றி அப்புறம் நூல் எழுதணும்னு வருது, தோணுது. முதல் மழை பெய்த பொழுது பூமியில் மரங்கள் இல்லை வந்து ஒரு இறையியல் நூல் தான். ஏன்னா இது வந்து நடைமுறை சார்ந்த ஒரு நூலாக வருது. 2 கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வந்தது. ஆனால் முதல் நூல் வந்து முதல் மழை பெய்த பொழுது தான். இது ஏன் நான் இந்த பக்கம் திரும்பினேன்னு தெரியல. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உடல் நலத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் அதை திரும்பினது கூட கிடையாது. நானே ஒரு நோயாளி தான். பல தொல்லைகள் எனக்கும் வரும். நானும் மருத்துவத்துக்கு ஓடிட்டு இருந்தவன் தான். அதுவும் சென்னையில் இருந்தப்பெல்லாம் ஆங்கில மருத்துவம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் போய் பார்த்துருவேன். நள்ளிரவு எனக்கு இதயத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும். நான் மருத்துவமனைக்கு போய் நான் வந்து இதய சோதனையே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 முறை எடுத்த ஒருத்தன் தான் நானும். நம்ம போய் எங்கே படித்தோம் அல்லது நம்ம இதில் நாட்டம் கூட கிடையாது நமக்கு. அது அப்படி தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை அப்போ வந்து நீரிழிவு வந்து கொஞ்சம் ஒரு கூடுதலான அச்சுறுத்தலாக இருந்தது சமூகத்தில். இப்போவும் இருக்குது அந்த காலத்தில். அப்போ வந்து நமக்கு அதை என்னென்னா, இது ஒரு பற்றாக்குறை தானே தவிர இது ஒரு நோய் கிடையாது. இது வந்து சில சுரப்புகளுடைய பற்றாக்குறை. இதை வந்து உணவு பழக்கம், வாழ்க்கை முறை வழியாக அந்த சுரப்புகள் இயல்பாக சுரந்துரும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது நோய் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நோய் உண்மையிலேயே நோய் வந்து நீங்கள் வந்து இந்த நோய் இதற்காக கொடுக்குற மருந்துகளால் ஏற்படுறது. இப்போ ஒருத்தர் நீரிழிவு வந்து சிறுநீரகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வியை முன்வைத்தேன், தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். அப்போது ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை வந்துருச்சு. அவர் வந்து ஒரு 20 ஆண்டுகள் மாத்திரையே சாப்பிடலை. இப்போ அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி யாரையாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி. நான் கேட்டேன் மருத்துவர்கள்ட்டெல்லாம், அவங்க விவாதம் பண்ணும்போது கேட்டேன், ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை வந்து மருந்து மாத்திரையே சாப்பிடலை, அதனால தான் அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால தான் இறந்து போனார்ன்றதுக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு அறிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட என்ன அறிக்கை இருக்குன்னா, இவருக்கு நீரிழிவு நோய் வந்துச்சு, இவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டாரு, ஒரு 15-20 ஆண்டுகள் கழித்து இவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதுன்ற அறிக்கை இருக்குது. இப்போ என்னோட கேள்வி, இது நீரிழிவுனால தான் பாதிக்கப்பட்டதா, உங்கள் மருந்தால் பாதிக்கப்பட்டதா? அதுதான் கேள்வி. இல்லைங்க மருந்தால் இல்லைங்க, சர்க்கரையினால தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட இப்படி ஒரு அறிக்கை இருக்கணும்ல. பாரு, மாத்திரை சாப்பிடலை ஆனால் அவருக்கு வந்து சிறுநீரகம் கெட்டு போச்சு, இன்னும் உன்கிட்ட ஒரு சான்று இருக்கா அப்படின்றது தான். இல்லைன்னு தான் சொன்னாங்க. இருந்துன்னா நமக்கு என்ன சிக்கல் இருக்குது, ஒத்துட்டு போகிறதில்ல. பல தளங்களில் அந்த கேள்வி எழுப்பணும். அந்த நூல் கூட அந்த கேள்வி, இனிப்பு நூல் வந்து அந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கோம். இப்போ இவங்க இதற்கு வழங்கப்படுற மாத்திரைகளுடைய தீய விளைவுகள் யாவைன்னு எல்லா மாத்திரைகளையும் எழுதியிருக்கு. அதில் சிறுநீரக பாதிப்பும் ஒன்று.
அதாவது இந்த மாத்திரை சாப்பிட்டா சர்க்கரை நோய்க்கான மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டாலே சிறுநீரகம் பழுதாயிடும் அதுலேயே இருக்கு அந்த குறிப்பு. மாத்திரையிலேயே எழுதியிருக்கு. இதை நீங்கள் ஏன் சொல்கிறது இல்லைன்றது தான் நம்ம கேள்வி. நீங்கள் வந்து இந்த நோயினால் சிறுநீரகமும் எதையும் பாதிக்கப்படும் சொல்கிறீங்க, மாத்திரைனாலும் பாதிக்கப்படும் இந்த மாத்திரையிலேயே எழுதியிருக்கு. ஏன் இதை சொல்கிறதில்ல? இதை நீங்கள் ஏன் பேசணும்? இப்போ சட்டப்படியும் சட்டப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பொதுவாக அந்த வழிமுறைகளில் வாழலை, நியாயமாக வாழணும். சட்டம் சொல்லலைன்னா கூட நம்ம நியாயமாக இருக்கணும் நியாயமா இல்லையா? இருக்கு. சட்டம் சொன்னால் தான் நியாயமாக இருக்கணுமா என்ன? இதனால நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சட்டப்படியே அவங்க என்ன செய்யணும்? இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதய பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்லாம் இல்லை, வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும்ல. அப்படி எந்த மருத்துவர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி சொல்கிறதில்ல. சரி, ஏன் சொல்கிறதில்ல? சொல்லாததுக்கு ஒரு காரணம் வேணும்ல அப்படின்னு சொன்னால் அது நம்ம மேலே கோபம் வந்தது. சரி, அதனால ஒன்றும் இல்லை. நம்ம தொடர்ந்து அந்த செய்தியில் நம்ம என்ன சொல்ல வரோம், அது வந்து நோய் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். பற்றாக்குறை, அது நம்ம என்ன வந்து பற்றாக்குறை, என்ன செரிமானம், பண்ணணும் அப்படின்னு. செரிமான சிக்கல். ம். செரிமான சிக்கல் வந்து அடிப்படை. அதுலேருந்து பல வெளிப்பாடுகள் இருக்குது. அதில் நீரிழிவு ஒன்று, பல நேரங்களில் மாரடைப்புக்கே செரிமான சிக்கல் தான் காரணம். அது மாதிரி முக்கியமான பல உறுப்புகளை பாதுகாக்கிறது வந்து செரிமானம் தான். செரிமானம் சரியில்லைன்னா எந்த நோய் வேணாலும் வரலாம். அது மனிதருக்கு மனிதர், அவருடைய வாழ்க்கை முறை, மனநிலை, உணவு, இதை பொறுத்து மாறுபடும். செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறையை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. இப்போ காலையில் இங்கே கூட கஞ்சி தான், காலை உணவு கஞ்சி தான். பகல் உணவு நல்ல சிறப்பான உணவாக சாப்பிட்டுக்குங்க. அந்தி நேரத்தில் இரவு வந்து சாப்பிடாதீங்க. அந்தி நேரம் ஒரு 6-7 மணி இந்த மாதிரி முடிச்சிடுங்க இரவு உணவை. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூங்குறப்ப வந்து வயிறு பாதி செரிச்சிச்சுன்னா ஒரு 9:30க்கெலாம் படுத்துருங்க, கண்ணு முழிக்காதீங்க. நீங்கள் தூங்குகிற நேரத்தில் வயிறு பாதி செரிச்சிருச்சுனாலே உங்களுக்கு பெரும்பகுதி நோய் வராது. காலையில் மலப்போக்கு சீராக இருக்கும். அப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சுனாலே உங்களுக்கு செரிமான சிக்கல் சரியில்லை. அப்போ வந்து ஒரு இனிப்புன்ற சுவை கொண்ட சுரப்பு அதிகமாக இருக்குன்னா இது குறைஞ்சி தானே தீரணும், கட்டாயமாக குறையும். கூடுதலாக நம்ம வந்து நம்ம உணவு கொள்கையே நிறைய வச்சுருக்கோம். நிறைய நூல்கள் இருக்குது. அதில் உணவு இயல்பு, உணவியல், சுவை நூல், இப்படி நிறைய நூல்கள் இருக்குது. இதை தவிர முப்பொருள் கொள்கை நூல் இருக்குது. இதை தவிர பல பாடம் நடத்தியிருக்கிறோம். இதை தவிர நடைமுறையாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு சான்று, சுண்டைக்காய் உணவில் சேர்த்துங்க. இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க. சுண்டைக்காய், ஒரு ஒரு அது என்னது, பாகக்காய், அந்த வாழைப்பூ, இதை வந்து உணவில் சேர்த்துக்கங்கன்றோம். ஏன்னா இந்த வாழைப்பூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நல்ல புண்ணு நல்லா ஆற்றக்கூடியது. வாழைப்பூ கூட்டு வாயிலேருந்து வயிறு வரைக்கும் உள்ள புண்ணு ஆற்றிடும். இந்த மாதிரியான சுரப்பிகளோட சீர்கேட்டை குறைக்கும். சுண்டைக்காயும் அப்படி தான். இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்லாம் சொல்லித்தரோம். எண்ணெயில் பொரிச்சதை சாப்பிடாதீங்க. கிட்டத்தட்ட நிறுத்திடுங்கன்றோம். இப்போ இங்கேயே சமய உணத்தில் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மிக 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 குறைவாக தான் பயன்படுத்துவோம். சிறுவர்கள்லாம் சாப்பிட்றாங்க, யாருமே ஏன் எண்ணெய் இல்லைன்னு கேட்டதில்லை. இதே பிள்ளைங்க தான் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளை சாப்பிட்றது இல்லைம்பாங்க. அதே குழந்தைங்க தான் இங்கே வருதுங்க. நல்லா சாப்பிட்றாங்க. நீங்கள் பாருங்கள், அது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அதில் எங்கே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ இறைச்சி சமைக்கிறோம். இன்றைக்கி கூட இறைச்சி சமைக்கிறோம். நான் சமைக்கும் போது என்ன செய்வேன்னா, அந்த இறைச்சியை வந்து வேக வச்சு அதோட கொழுப்பு இருக்கு இல்லையா, அது மிதந்து வரும் வேகம். அந்த கொழுப்பையே எண்ணெயாக பயன்படுத்திடும். கொழுப்புன்றது தானே நெய். இறைச்சிலே கொழுப்பு இருக்கும்போது தனியாக எதுக்கு எண்ணெய் ஊற்றணும்? சரிங்க. எண்ணெய்ன்றது வந்து கொழுப்பு எடுத்து அதை தான் எண்ணெயாக மாற்றுவீங்க. ஆமாம், அதுதான் முறை. கண்டுபிடிப்பு இல்லை, அதுதான் முறை. ஒரு முறையில் வந்து இந்த அண்டவியல் கருத்தரங்கத்துக்காக பொதுவாக பெரும்பாலும் நான் தான் சமைப்பேன். நிகழ்வுகளெல்லாம் நான் போய் சமையல் கூடத்தில் தான் நிற்பேன். வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத விட ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதை விட சமையல் கூட எனக்கு பிடித்தது. நாங்கள் போய் சமைப்பீங்க. சமையல் கூட காலையில் எங்களுக்கு தேநீர்லாம் நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்க, கஞ்சி நீங்கள் தான். சமையல் வந்து விருப்பமானதை செஞ்சுருவோம், நம்ம விரும்பி செய்கிறது தான். இப்போ வந்து பரங்கிக்காயிலேருந்து நம்ம இளையவர்கள் கூட இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பரங்கிக்காயை அப்படியே ஒரு பதத்தில் வேக வச்சு மேலே எண்ணெய் மிதந்துச்சு. அந்த எண்ணெய் எடுத்து பரங்கி கூட்டு பண்ணிடணும். பரங்கிக்காயிலே கொழுப்பு இருக்கும். கொழுப்பு இல்லாமல் ஒரு தாவரம் இருக்குது, ஒரு உயிரினமே இருக்காது. அதை நீங்கள் அந்த வேக வைக்கிற முறையில் அந்த கொழுப்பை மிதக்க வச்சிட முடியும். பரங்கிக்காயில் கொழுப்பு மிதத்தை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி போட சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோலாம் வேலை செய்ய வேண்டாம். ஒரு எண்ணெய்ன்றது எதுக்காகன்னு தெரியணும்ல. சும்மா எடுத்து இப்படி ஊற்றுறது, போட்டு பெரட்டுறது, இதை வந்து வயிறு செரிக்காது. அப்போ எண்ணெயை குறைங்க, பருப்பு பொருட்களை கொஞ்சம் குறைங்க. புளி சிறந்த உணவு தான், அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாங்க. இதெல்லாம் ஒரு மிதமாக வச்சுக்கோங்க அப்படின்றோம். இப்போ இந்த எண்ணெய், பருப்பு, புளி 3 குறைச்சிட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், வயிறு செரிமானம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். எண்ணெயில் கூட வந்துட்டு நல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெயை பயன்படுத்துகிறப்போ ஒன்றும் சிக்கல் இருக்காது. அதெல்லாம் சும்மா. எண்ணெய் நெய் தான். அதாவது நெய் அதான் அடிப்படை.
அதாவது ஒரு தாவரத்தோட கொழுப்பு தாங்க நெய். அந்த கொழுப்பு வந்து செரிமானது கடினமானது தான். அதில் இது நல்லது அது கெட்டதெல்லாம் இல்லை. நான் பேசுகிறது எல்லாமே முறையான எண்ணெயை பற்றி தான். முறையற்றதெல்லாம் நான் பேச்சுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். நான் பேசுகிறது வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயை பற்றி தான். அதுவே தேவையில்லைன்ற, அதுவே குறைவாக போகுதுன்ற. குறைவாக பயன்படுத்தணும். சில நேரங்களில் தின்பண்டங்கள் செய்யணும்னா நல்ல கொண்டாட்டமாக செஞ்சிடலாம். அதுவும் நம்ம செய்வோம். தின்பண்டங்கள் எல்லாம் வந்து எண்ணெயிலே செய்யணும்னா நான் நல்லாவே செய்வேன். இது பிடிக்காதது ஆகாதில்ல. இது எது பொருந்தும்னு ஒன்று இருக்குல்ல. பிடிச்சதெல்லாம் செய்ய முடியுமா? நமக்கு 1000 பிடிக்கும். அது உடம்புக்கு பொருந்தணும்ல. உடம்புக்கு பொருந்துகிற மாதிரி செய்யணும் இல்லையா? இப்போ செரிமான கேடுன்றது வந்து நமக்கு வந்து தாமதமான உணவு, பசி இல்லாத உணவு, முறையற்ற பொருட்களால் சமைக்கப்படும் உணவு, இதனால் வருது. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்லி கொடுத்து செரிமான மேம்பாடு அவங்களுக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த நீரிழிவோட அளவு ஏதோ ஒரு வகையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. வேறு சில சிக்கல்கள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய போர் நடத்த வேண்டிய சிக்கல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாக உணவு முறையிலேயே மாற்றிட்டு போகலான்னு சொல்லலாம். ஆமாம், உணவு முறையிலையும் வீட்டு மருந்துகளும் சில மருந்து இருக்குது. நம்ம அதில் சொல்லிக் கொடுக்குறோம். செரிமானத்துக்கு ஓம தண்ணி, ஒரு பூண்டு பாகன்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அது அவங்களே செஞ்சுக்கிறது தான். அவங்களே செஞ்சு நீங்களே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். வீட்டில் சரி. இந்த சர்க்கரை நோயாளிகள் இப்படிலாம் இருந்தாக்கா செய்துக்கலாம். ஆமாம், இப்போ எப்படி எங்கே இருக்கிறோன்னா சர்க்கரை நோயின்னு என்கிட்ட யாரும் சொல்கிறதுலாம் இல்லை. அவங்க அதை சொன்னாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு சர்க்கரைனா என் சர்க்கரையை பற்றி எனக்கு தெரியாதுங்க, உடம்புல என்ன தொந்தரவுன்னு கேட்பேன். அவங்க இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது சிறுநீர் சரியாக போகலாமாங்க. இப்போ அதுக்கு நான் வழிகாட்டல் சொல்கிறேன். சர்க்கரை நோயை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 350 இருக்குது, அது 140க்கு வரணுன்றது தான் இவங்க பார்த்துட்ருப்பாங்க. இதை இப்படி 350 150 கொண்டு வர்றதுக்குன்னு என்ன நாட்டு மருந்து சித்த மருந்துன்ற பேரில் கொடுக்கப்படுற பல மருந்துகள் வந்து ஆங்கில மருந்துகளைப் போலவே இந்த மருந்துகளும் இவங்களை நோயாளியாக்குது. இவங்க வந்து அளவு எடுத்து பார்த்துட்டு 140க்கு வந்துருச்சும்பாங்க. அது ஆங்கில மருந்து பண்ணால் என்ன, ஆயுர்வேதம் பண்ணால் என்ன, சித்த மருந்து எல்லாம் ஒன்று தான். மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றது தானே நமக்கு விருப்பம். அப்போ நம்ம வந்து அந்த சர்க்கரைன்றத பேச்சு மறந்துடுங்க. எனக்கு அது 140 350 தெரியாது. உங்களுக்கு அது குறையணுன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கேயாவது போங்கன்னு சொல்லுவேன். ஆனால் நேராகவே அப்படி தான் சொல்லுவேன். கை வலிக்குது, மூட்டு வலிக்குது, மலம் போல் அல்லது தொந்தரவுனா அதுக்கு நான் ஒரு வாழ்க்கை முறை சொல்லித்தரேன், ஒரு வீட்டு மருந்து சொல்லித்தரேன், செஞ்சு பாருங்கள் அப்படிமா. அப்புறம் அதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு இயல்பாகவே படிப்படியாக அளவு குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் ஒத்துக்குவாங்க. அப்போ கூட நான் அளவு குறைஞ்சான்னு கேட்க மாட்டேன். எனக்கு தெரியாது. சக்கரை பற்றி எனக்கு தெரியும். நமக்கு என்ன தெரியும் அதை பற்றி? நம்ம படிக்கல, அதை பற்றி படிக்கல. நமக்கு வந்து ஒரு வயிற்று வலின்னா இந்த உணவு சாப்பிடுங்க, இந்த உணவு சாப்பிடாதீங்க, அல்லது வீட்டு மாதிரி ஒரு பூண்டு பாக வச்சு சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று சொல்ல தெரியும். இதானே நம்ம மரபு தானே பேச முடியும். அவங்க ஏதோ பேசுகிறாங்கன்றதுக்காக அதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்போ உங்ககிட்ட அந்த இனிப்பு அந்த சர்க்கரை குறிப்பாக அதை பற்றி நிறைய புத்தகம் நீங்கள் பேசுகிறது நிறைய இருக்குது. தொடக்கத்தில் இது சம்மந்தமாக பேசும்போது இதை பற்றி இது விஷயங்களை சொல்லும்போது எப்படி இருந்தது? மக்கள்கிட்ட ஒரு தாக்கம் எப்படி இருந்தது? மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்துச்சு, பெரும் வரவேற்பு இருந்துச்சு. மருத்துவர்கள் வந்து ஆங்கில மருத்துவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தாங்க. எல்லாம் நீங்களே பார்த்துட்டு இருந்தது தான். அதாவது மிக கடுமையாக எதிர்த்தாங்க, ரொம்ப அவதூறாக எழுதுனாங்க, பேசுனாங்க. அப்புறம் உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. சிலர் வந்து இன்று மாலைக்குள் கைது செய்யப்படுவார்லாம் போனாங்க. இது எல்லாம் என்னென்னா இந்த வந்து சர்க்கரை நோயின் பேரால் இவங்க வணிகம் செய்கிறார்கள்ன்ற தகவல்களை எழுதுனதுனால அவங்க அப்படி நிறைய இடையூறுகள் செய்ய முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது மக்கள் வந்து அதையெல்லாம் கடந்து இந்த கருத்துக்களை எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நானும் வந்து சமூக வலைதளங்களில் இல்லை. இப்போ நான் முழுமையாக வந்துட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எதுவுமே நான் பார்க்கறதில்ல. திட்டுறாங்களா திட்டலையா, என்ன நினைவு வச்சுருக்கிறாங்களா மறந்துட்டாங்களா, எதுவுமே எனக்கு தெரியல, தேவையில்லை. இன்று நிலைமையிலிருந்து நான் பார்க்கணுன்னா, ஒரு குழந்தை மடியிலேருந்து இறங்கி வெளியில் போய் நிறைய தேவையில்லாத செயல்களில் ஈடுபடணும்னு நினச்சிட்டு போகுது. அப்போ வந்து அந்த பெற்றோர் அதை தடுக்காமல், நீ எங்கே போனாலும் உன்னை நான் பார்த்துக்குவேன், நீ செய்கிறது தேவையில்லாதது தான், ஊதாரித்தனம் தான், ஆனால் நீ செய், நான் உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு அந்த பெற்றோர் அனுப்பி விட்றாங்க. அது போய் என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் செய்யுது. அது தேவையே இல்லாத ஒன்றை வந்து அடையணும்னு துடிக்குது. அதை அடைவதற்கும் அது முயற்சி செய்து அடைஞ்சிடுது. அடைஞ்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு அது தடுமாறி நிற்கிது. என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, நம்ம எதுக்கு வந்தோமோ அதை நம்ம அடைஞ்சிட்டோம், இதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்றப்ப அந்த பெற்றோரே வந்து எங்கேருந்தோ தொலைவில்
சரி எப்படி திரும்பி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது அந்த குழந்தைய கூப்பிடுறது பெற்றோர்னு கூட தெரியல. ஏதோ ஒரு குரல் வருது. சரி நம்ம எங்கே வரணுமோ வந்துட்டோம். இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு திரும்பி வந்துட்டே இருக்கு. அப்படி வந்துட்டே இருக்கு. வரும்பொழுது தான் ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் தெரியுது, தாய் வீட்டுக்கு தான் நம்ம திரும்பி வர்றோம்னு தெரியுது. அதுதான் வந்து வாழ்க்கையில் நடந்தது.